ஹாய்ங்க. ஓஎம்ஆரில் அப்பார்ட்மெண்ட் ரேட்டே ஸ்கொயர் ஃபீட்டு 10,000 ரூபாய்க்கு மேலே போயின்னு இருக்குது. இண்டிவிஜுவல் லேண்ட்லாம் நம்மளால் நினச்சா கூட வாங்க முடியாது, அந்த அளவுக்கு ரேட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் என் லேண்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு இடம் கிடச்சிதுன்னா வாங்கி போட நல்லா இருக்குமே, அதுவும் லோ பட்ஜெட்டில் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க எல்லாருக்குமே சரிங்களா, சென்னையோட 3வது டைட்டில் பார்க் பிரம்மாண்டமாக வந்துட்டு இருக்குது. இந்த லொக்கேஷனில் லோ பட்ஜெட்டில் நமக்கு லேண்டு சென்னையில் ஒரு நல்ல லொக்கேஷனில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டு விசிட் பண்ணி வாங்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த லொக்கேஷனை பற்றி, இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி நான் சொல்கிறத விட அக்கார்ட் ஹவுசிங்லேருந்து பிரிஜேஷ் சார் நம்ம கூட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட டீட்டெயிலாக நாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. கஷ்டப்பட்டு வாங்குற காசு இந்த மாதிரி வாய்ப்பெலாம் திரும்பியும் கிடைக்காது. மிஸ் பண்ணுறாதீங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து 750 ஏக்கர்ஸ் டோட்டலாக ஏரோஸ்பேஸ் பார்க்குக்கு அலாட் பண்ணி இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். இது ஏரோஸ்பேஸ் பார்க்கு, ஏரோஸ்பேஸ் பார்க்கு ஏரோ காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். அதாவது கிட்டத்தட்ட 110 கம்பெனி ஜெயக்குமார் இங்கே வருது. 110 கம்பெனி இங்க டெவலப் பண்றாங்க. ஸோ இங்க பாருங்க ஜெயக்குமார், அதுல வந்து ஒரு 30 ஏக்கர்ஸ் வந்து டைட்டில் பார்க் வித் ஐடி கம்பெனிஸ்க்கு அலாட் பண்ணி இப்போ டைட்டில் பார்க் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடி ஜெயக்குமார் டைட்டில் பார்க் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ வந்து லேண்ட் காஸ்ட் ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு உள்ள ஒரு பெரிய லொக்காலிட்டி இது. 5 லட்சம் பேருக்கு 5 lakh பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு லொக்காலிட்டி. கையில எவ்வளவு இருந்தா வாங்கிடலாம் சார் இது? ஜெயக்குமார், ஒரு ஜஸ்ட் ஒரு 3 lakhs இருந்தா போதும். 3 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா நம்ம டைட்டில் பார்க் பக்கத்துல நம்ம டவுன்ஷிப்ல ஒரு பிளாட் வாங்கலாம். பேலன்ஸ் பேங்க் நம்ம ப்ராஜெக்ட்ல 2 ஏரோ சிட்டி ப்ராஜெக்ட்ல 2 கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணேன். அதாவது நம்ம ஈசிஆர் ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். ஃபேமிலியோட வரவங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டின்னு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸோ உடனே கால் பண்ணுங்க, ஃபேமிலியோட இந்த சைட்டுக்கு வாங்க. சார் வெல்கம் சார். வெல்கம் ஜெயக்குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் எப்பயுமே வந்து நல்ல லொகேஷன்லயே ப்ராப்பர்ட்டி தெரியுங்க சார். கண்டிப்பா அக்கார்ட் ஹவுசிங்க்கு அதுக்கே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துடலாம். ஏன்னா ஒவ்வொரு முறை ப்ராப்பர்ட்டி கொடுக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான லொகேஷன், எங்க நல்லா டெவலப் ஆகும், எந்த நல்ல ரெசிடென்ஷியல் லொகேஷன்லாம் உருவாகும்னு சொல்லிட்டு பார்த்து கொடுக்குறாங்க. அண்ட் இந்த லொகேஷனை பத்தி சார் நீங்க சொல்லுங்க. வணக்கம், நான் பிரிஜேஷ், அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். ஜெயக்குமார், நம்ம இன்னைக்கு ஒரு ஹாட்டஸ்ட் ப்ராப்பர்ட்டில தான் இருக்கோம். டைட்டில் பார்க் இல்லைங்களா? நீங்க சொன்ன மாதிரி, நீங்க சொன்னதுல ஒரு சின்ன பிஞ்ச் தான் அது. ஆக்சுவலா ரொம்ப இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து 750 ஏக்கர்ஸ் டோட்டலா ஏரோஸ்பேஸ் பார்க்குக்கு அலாட் பண்ணி இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஏரோஸ்பேஸ் பார்க் ஏரோ காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். அதாவது கிட்டத்தட்ட 110 கம்பெனி ஜெயக்குமார் இங்க வருது. 110 கம்பெனி இங்க டெவலப் பண்றாங்க இந்த 750 ஏக்கர்ஸ்ல. பாருங்க, இந்த ரோட்ஸ், இன்டர் ரோட்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்ஸ் எல்லாமே 100 feet ரோட்ஸ் எல்லாமே பெரிய பிராட் ரோட்ஸ், 100 அடி ரோடு தான் அது. ஸோ நைட்டு வந்து நம்ம இங்க நின்னோம்னா ஒரு ஃபாரின் ஃபீல் கிடைக்கும். லைட்டிங் அதெல்லாம் இருக்கு. ஸோ இங்க பாருங்க ஜெயக்குமார், அதுல வந்து ஒரு 30 ஏக்கர்ஸ் வந்து டைட்டில் பார்க் வித் ஐடி கம்பெனிஸ்க்கு அலாட் பண்ணி இப்போ டைட்டில் பார்க் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ணு முன்னாடி ஜெயக்குமார் டைட்டில் பார்க் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா இப்போ வந்து லேண்ட் காஸ்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ பாருங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு உள்ள ஒரு பெரிய லொக்காலிட்டி இது. 5 லட்சம் பேருக்கு 5 lakh பீப்புளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற ஒரு லொக்காலிட்டி. பாருங்களேன், இப்போ இந்த 5 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு வேலைக்கு வந்துட்டாங்க எல்லாருமே, அவங்களுக்கு தங்கும் இடம் வேணும் இல்லையா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே டெவலப் ஆகுது. அதை பேஸ் பண்ணி தான் டெவலப்பே ஆகும். ஸோ அப்படி பார்க்கையில இங்க நம்ம இந்த லொக்காலிட்டிலேயே இந்த டைட்டில் பார்க் பக்கத்துல நம்ம ப்ராஜெக்ட் தான் இருக்கிறதுல பெரிய டவுன்ஷிப். 56 ஏக்கர் பாருங்களேன், அது 56 ஏக்கர் ஏரோ சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஒன்றும் ஜெயக்குமார், ஆக்சுவலாக பாருங்களேன், இந்த 5 லட்சம் பேருக்கும் வீடு வேணும் கண்டிப்பா. ஸோ அப்படி இருக்கையில் கண்டிப்பா நம்ம டவுன்ஷிப்பு பயங்கரமா டெவலப் ஆகும். நீங்க பார்க்கலாம், பாருங்களேன், ஐபோன் டவுன்ஷிப். இது ஐபோன் டவுன்ஷிப் ஜெயக்குமார். அதாவது ஐபோன் கம்பெனி ஸ்டாஃபுக்காக கட்டி இருக்கிற 30 ஏக்கர்ல 15,000 வீடுங்க.
15,000 வீடு, 15,000 குடும்பம் அங்க வசிக்குது. ஸோ அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது நம்ம சைட்டு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல அவ்வளவு பெரிய டவுன்ஷிப்க்கு பக்கத்துல தான் நம்ம ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணியிருக்கோம். அதாவது வர போகுது இல்ல வரும், ஒரு 10 வருஷம் கழிச்சு வரும் அப்படிலாம் கிடையாது. வந்துடுச்சு, கண் முன்னாடி இருக்கு டைடல் பார்க். இந்த வாய்ப்பு இதெல்லாம் லைஃப் டைம் ஒரு கிடைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பா சார். இப்ப இனிய தேதி நம்மளால வாங்க முடியும் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. இதெல்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து சீக்கிரமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். திருப்பி வந்து நம்மளால வந்து லேண்ட் வாங்க முடியாது. கண்டிப்பா ரேட் வந்து வேற லெவல்ல ஏறிடும். இதெல்லாம் தான் வந்து கண்ணு முன்னாடியே லேண்ட் ரேட் ஏறக்கூடிய ரீசன்ஸ் இருக்கக்கூடிய லொகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி லொகேஷன்ல ப்ராப்பர்ட்டி வாங்குற வாய்ப்பெல்லாம் மிஸ்ஸே பண்றாதீங்க. நீங்க கையில எவ்வளவு இருந்தா வாங்கிடலாம் சார் இது? ஜெயக்குமார், ஒரு 3 lakhs இருந்தா போதும். 3 லட்சம் ரூபாய் இருந்ததுன்னா நம்ம டைடல் பார்க் பக்கத்துல நம்ம டவுன்ஷிப்ல ஒரு பிளாட் வாங்கலாம். பேலன்ஸ் பேங்க் லோன்ல இஎம்ஐயா போட்டுக்கலாம். லோன் இஎம்ஐலாம் எவ்வளவு சார் வரும்? மினிமம் ஒரு 8,000 அவ்வளவுதான் வரும். பரவாயில்லைங்க. மாசம் ஒரு 8,000 9,000 கட்டுறது இல்ல. ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றாதீங்க சார். அப்படியே சைட்டுக்கு போயிட்டே பேசலாம் சார். கண்டிப்பா வாங்க ஜெயக்குமார், போகலாம் சார். உண்மையிலேயே சைட்டு ஒரு பொல்யூட்டட் ஃப்ரீயா ஒரு கிரீனரி லொகேஷனா இருக்கு சார். பார்க்கறதுக்கு அவ்வளவு அருமையா இருக்கு. சப்ஸ்கிரைபர்ஸ் கண்ணு முன்னாடியே எதிர்காலம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சைட்டோட எதிர்காலம் கண்ணு முன்னாடியே தெரியுது. அதாவது நம்ம சைட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இருந்து பார்த்தாலே இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா கிட்டத்தட்ட வந்து 100+ ஐடி கம்பெனிஸ் வரக்கூடிய ஐடி காரிடர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். கண்ணை மூடிக்கிட்டு லேண்டை இங்கே பர்ச்சேஸ் பண்ணி போடலாங்க. அந்தளவுக்கு ஒர்த்தான ப்ராப்பர்ட்டி அண்ட் உடனே வீடு கட்டுற மாதிரியும் ப்ராப்பர்ட்டி தாங்க. பாருங்கள் வீடெல்லாம் இருக்குது சார். ஆக்சுவலி இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு வந்து கனெக்டிவிட்டி, ரோட் கனெக்டிவிட்டியை கொஞ்சம் கிளியராக சொல்கிறீங்க சார். அது கண்டிப்பாக, அதாவது ஜெயக்குமார் நீங்க கேட்டது ரொம்ப ரோட் கனெக்டிவிட்டி ஒரு சைட்டுக்கு ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. ரோட் கனெக்டிவிட்டி இருந்தால் தான் அந்த சைட்டும் டெவலப்மெண்ட் ஆகும். கண்டிப்பா இல்லைங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஜெயக்குமார் பாருங்க, நம்ம சைட்டோட அப்ரோச் ரோடே 100 அடி ரோடு ஃபுல்லாவே. ஆமா, ஃபுல்லா. அதாவது இந்த டைடல் பார்க்ல இருந்து வர அப்ரோச் ரோடு நமக்கு சைட்டுக்கே கனெக்டிவிட்டி இருக்கு. அதே மாதிரி இந்த ஆப்பிள் டவுன்ஷிப் இருக்கு இல்லைங்களா, ஐபோன் டவுன்ஷிப், அதுவும் நம்ம சைட்டுக்கு அந்த 100 அடி ரோடு அப்படியே சைட்டுக்கு கனெக்டிங் ஆகுது. ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ நீங்க பாருங்களேன், வெளியில பாருங்களேன், அதாவது பெங்களூர் ஹைவே இல்லைங்களா, பெங்களூர் ஹைவேலேருந்து அப்படியே நீங்கள் கனெக்டிவ் அப்படியே வரலாம் நீங்க. ஆமா, இப்போ வரும்போது அப்படியே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புந்தமல்லி போன்ற ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படியே வல்லக்கோட்டை அடுத்து நம்ம சைட்டு இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்க, அவுட்டர் ரிங் ரோடு வழியாகவும் நம்ம சைட்டுக்கு படப்பா வழியா நம்ம சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். அந்த ஸ்ட்ரெச்லயும் வரலாம், அந்த ஸ்ட்ரெச்லயும் வரலாம். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு, வண்டலூர்ல இருந்து ரைட் எடுத்துட்டு ரொம்ப முக்கியமான ரோடு ஜிஎஸ்டி ரோடு. அதுவும் நீங்க அங்கிருந்து ரைட் எடுத்து நேரம் வண்டலூர் வழியா படப்பை வந்துட்டு உரகடம் ரீச் ஆயிடலாம். அது இன்னொன்று இருக்கு ஜெயக்குமார், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம சைட் ஒரு 20 மினிட்ஸ் தான். தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தும் 20 மினிட்ஸ். நல்ல பிரைம் லொகேஷனா இருக்கு. பிரைம் லொகேஷன், அதான் சொல்றேனே, 20 நிமிஷத்துல நீங்க தாம்பரம், முடிச்சூர், படப்பை, ஓரகடம் இல்லைங்களா? தாம்பரத்துல இருந்து பஸ்ஸே இருக்கு நம்ம சைட்டுக்கு. ஓ சூப்பர். 55 ஆமா, 55S சொல்லிட்டு டைரக்ட் பஸ்ஸே இருக்கு. ஸோ ஒரு தாம்பரத்துலேருந்து ஒரு 20 நிமிஷத்துல ரீச் ஆகக்கூடிய ஒரு இவ்வளோ கிரீனரியான சைட்டு சிட்டி உள்ள வேற எங்கேயுமே கிடையாது ஜெயக்குமார். கண்டிப்பா சார். நான் இன்னொரு விஷயம் நேரத்தில் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். பர்சனலாக சொல்றேன் என்னன்னா, உண்மையிலேயே தாம்பரத்துல இருந்து ஒரு 20 மினிட்ஸ் தூரத்துல, ஏன்னா நம்ம எங்க ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அனலைஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலாக கால் பண்ணியும் கேட்டுகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட கண்ணுக்கு முன்னாடி இவ்வளவு ஐடி கம்பெனிஸ் வர போகுது அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் வர போகுது. இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று வந்தாலே அந்த லொக்கேஷன்ல லேண்ட் அப்ரிசியேஷன் வேல்யூ வேற லெவலில் இருக்குங்க. பட் ரெண்டுமே வரப்போகுதுன்னா அந்த இடத்துல லேண்டோட ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹிடன் ஜெம்மு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க சப்ஸ்கிரைபர்ஸ். நீங்கள் நல்ல லொக்கேஷனை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட்டை விசிட் பண்ணி இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடுங்க. நான் எதுக்கு இன்ட்ராக்ட் பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பாயிண்ட்டை உங்ககிட்ட நான் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு பர்சனலாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் கண் முன்னாடி பார்க்குறத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்க்கும்போதும் நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கும் புரியுங்க. அண்ட் சார் கிட்ட இந்த சைட்டை பற்றி டீட்டெயிலாக நம்ம கேட்போம். சார் ஆக்சுவலி வந்து டோட்டலாக வந்து 56 ஏக்கர் சொன்னோம். இப்போ எத்தனை ஃபிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ ஃபிளாட்ஸ் சேல் ஆயிடுச்சு? அதாவது மொத்தம் ஒரு 600 யூனிட்ஸ் கிட்ட, 600 பிளாட் கிட்ட, அதில் ஒரு 500 சோல்ட் அவுட். கிட்டத்தட்ட 500 சோல்ட் அவுட். இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 80-90 பிளாட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அதாவது phase 1 முடிச்சிட்டோம், phase 2 முடிச்சாச்சு, phase 3 முடிச்சு, இப்போ phase 4 இப்போ போயிட்டுருக்கு. சூப்பர் சார். நல்ல லொக்கேஷன்றதுனால தான் இந்த மாதிரி சேல் பாசிபிள்ஸ் எல்லாமே இருக்குங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் வந்து இவ்வளோ பிளாட்ஸ் வந்து இங்கே
சோல்ட் ஆயிருக்கு. அண்ட் சார் இங்க வந்து உங்களுடைய கிளைண்ட் வந்து வீடு கட்டி வாடகைலாம் வர்றாங்க. ஆமா கண்டிப்பா ஜெயக்குமார். இங்க வந்து எப்படின்னா சில கஸ்டமர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வராங்க. அதாவது ஒரு பிளாட் வாங்கிட்டு இந்த நம்ம கிட்ட வாங்கின ஒரு கஸ்டமர் தான் அவரு. இந்த பிளாட் வாங்கினாரு, நம்ம கிட்ட ஒரு வீடு கட்டி கொடுக்க சொன்னாரு. அழகா கிரவுண்ட் +2 நம்ம கட்டி கொடுத்துட்டோம். அழகா வீடு வாடகைக்கு விட்டுட்டாரு. ஒரு போர்ஷன் 6,000 சொல்லிட்டு 18,000 இப்போ அழகா இன்கமும் வந்துட்டு இருக்கு அவருக்கு. பாருங்க எந்த அளவுக்கு வாடகை ரேட் போயிட்டு இருக்குது. அண்ட் கண்ணு முன்னாடி எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வீடு கட்டி வாடகை விடுறதுக்கு நல்ல லொக்கேஷன் வேணும்னு தேடிட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த சைட் விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா எக்ஸாம்பிள், அதாவது லைவ் எக்ஸாம்பிளோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த எஃபர்ட் எல்லாமே போட்டுருக்கோங்க. சார் இங்க என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் சைஸஸ் ஸ்டார்ட் ஆகுது, என்ன மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் கொடுக்குறீங்க சார் உங்களுக்கு? ஜெயக்குமார் இங்க பாத்தீங்கன்னா இது டோட்டலா 56 ஏக்கர்ஸ். ஓகே இல்லைங்களா? ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். இது ஃபுல்லா காம்பவுண்ட் வால் நம்ம கொடுத்துருக்கோம் என்டையர் ப்ராஜெக்ட்டுக்கு. அதாவது 4 பக்கமும் 56 ஏக்கர்ஸும் நம்ம கவர் பண்ணி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம். எதுக்கு நான் சொல்றேன்னா, இது நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பாதுகாப்பானதா, ஒரு செக்யூர்டு கம்யூனிட்டியா, அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க சேஃபா இருக்குமா, அதெல்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஆப்டான ப்ராஜெக்ட். நான் இன்னொரு தடவை பதிவு பண்ணிக்கிறேன். ரொம்ப சேஃபா இருக்கும். என்ன பார்த்துட்டு இருக்கிற என்ஆர்ஐஸா இருக்கட்டும், எங்க இந்தியன்ஸ் எங்க இருந்தாலும் நம்ம ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். பாதுகாப்பானது, நான் உத்தரவாதம் தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24 hours செக்யூரிட்டி கொடுக்குறோம். ஓகே சார். ஆர்ச் கட்டியிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி காம்பவுண்ட் வால், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் உள்ளே வந்துருச்சு ஆல்ரெடி. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பார்க்கு, 2 ஏக்கருக்கு பார்க்கே நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். 2 ஏக்கர். ஆமாம். சூப்பர். சிட் அவுட்ஸு, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, அவென்யூ பிளான்டேஷன். பாருங்களேன் இவ்வளோ கிரீனரியா இருக்கு. கிரீனரியா ஒரு பொல்யூட்டட் ஃப்ரீ லொகேஷன். அதுக்கு ஆமாம், அது நான் உங்களுக்கு எப்படி இவ்வளோ அழகாக கிரீனரியா வந்ததுக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜெயக்குமார் நம்ம சைட்டில் 50 அடியில் தண்ணி, 50 ஃபீட்டில் வாட்டர். ஸோ அதனால தான் இவ்வளோ க்ரீனரியாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுது. சாயில் வந்து ரிச் சாயில். நிறைய இது நம்ம ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கான்செப்டுக்கு யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அவங்களுக்கும் இது நல்ல ஆப்டான ப்ராஜெக்ட்டு. அதாவது வீக்கெண்டு வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு ஒரு வீக்கெண்டே அவங்க என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஆயிடுச்சு. அண்ட் உண்மையிலேயே வந்து சூப்பர் சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சு. வீக்கெண்ட்ல அழகா ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஃபார்ம் ஹவுஸும் ஆயிடுச்சு. ஸோ அதனால ரொம்ப ஒர்த்தான ப்ராஜெக்ட் சார். இவ்வளோ ஒரு நல்ல லொக்கேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உண்மையிலேயே சூப்பரான ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கீங்க. ஆக்சுவலி வந்து என்ன ரேட்டு பர் ஸ்கொயர் ஃபீட்டு, அது கூட முக்கியமாக என்ன அப்ரூவல்ஸ் இருக்கு, அண்ட் ஃபைனலாக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன ஆஃபர் தருவீங்க, இதை தயவு செஞ்சு சொல்லிடுங்க சார். கண்டிப்பாக ஜெயக்குமார். அதாவது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2100 பர் ஸ்கொயர் ஃபீட்டு. அதாவது 2100 ரூபா. வெறும் 2100 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டு டைடல் பார்க் பக்கத்தில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர் சார். அதாவது நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ப்ராப்பர் அப்ரூவல்ஸ் எல்லாமே இருக்குது. கவர்மெண்ட் அப்ரூவல்ஸு, டிடிசிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு, பேங்க் அப்ரூவ்டு ப்ராஜெக்ட்டு. அதாவது மினிமம், அதாவது 8,000 rupees ஒரு கஸ்டமர் இஎம்ஐ கட்டுறதுக்கு அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா நம்ம ப்ராஜெக்ட் ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் வாங்கலாம். முன்பணம் ஜஸ்ட் ஒரு 3 lakhs இருந்தால் போதும் ஜெயக்குமார். 3 லட்ச ரூபா இருந்ததுன்னா டைடல் பார்க் பக்கத்தில் நம்ம ஏரோசிட்டி ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் அவங்க வாங்கலாம் சார். அந்த ஆஃபர் அதையும் நீங்க கண்டிப்பா ஜெயக்குமார், கண்டிப்பா ஆஃபர் இருக்கு. அதாவது நம்ம ப்ராஜெக்ட்ல 2 ஏரோசிட்டி ப்ராஜெக்ட்ல 2 கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்ண, அதாவது நம்ம ஈசிஆர் ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். சூப்பர் சார். எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல, ஆனா உங்களுக்கு 2 இடம் கிடைக்கும். ஆமா, 2 இடம் கிடைக்கும். அது ஈசிஆர்லன்னும் போது அது நம்ம இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஈசிஆர்ல இப்ப 6-way லைனா இப்ப டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் ஈசிஆர். ஸோ அங்கே அந்த 6-way லைன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 kilometer தான் டெவலப் பண்ணுறோம். காட்டேஜ் சிட்டின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து ஒரு பிளாட்டு நம்ம வந்து கஸ்டமருக்கு இங்கே 2 கிரவுண்டு பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம அது ஃப்ரீயாக கொடுக்குறோம். சூப்பர். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்காக மூவ் பண்ண போகிறது வந்து ஒரு இடத்துல தான் மூவ் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஒரே கல்லில் 2 மாங்கானுவாங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஏன்னா இங்கே நீங்கள் பிளாட் வாங்குறதுக்கு காசு கொடுக்குறீங்க, ஆனால் உங்களுக்கு 2 இடத்துல பிளாட் கிடைக்குது. எல்லாம் பெரிய விஷயங்க. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் எங்கே கொடுக்குறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஈசிஆர்லேயே தான் கொடுக்குறாங்க, வெளியே எங்கேயோலாம் கொடுக்கல. ஈசிஆர்லேயே தான் அவங்களுடைய இன்னொரு ப்ராஜெக்ட் அது, ஓகேங்களா? அந்த ப்ராஜெக்டில் கொடுக்கறது பெரிய விஷயம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறாதீங்க. ஒரு 2 பிளாட் இங்கே வாங்குறீங்கன்னா 3 பிளாட் அவ்வளோதான். அதுவும் வேற லொக்கேஷனில். ஒரு லொக்கேஷன் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, அடிஷனலாக இன்னொரு லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி கிடைக்க போகுது.
ஒரு பிளாட் ஃப்ரீன்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா உங்களுக்கு ஃபியூச்சரில் அப்ரிசியேஷன் வேல்யூலாம் ஏறும்போது அந்த லொக்கேஷன் ஃப்ரீயாக கிடைக்கிற பிளாட் மூலயமாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இன்கம் கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் மிஸ் பண்ணுறாதீங்க. அந்த கண்ணு முன்னாடியே எதிர்காலம் இருக்குது. அதாவது டைட்டில் பார்க்க சொல்கிறேன். அண்ட் டிஸ்பிளேல சாருடைய கான்டாக்ட் நம்பர் தான் கொடுக்குறேன். உடனே கால் பண்ணுங்கள். முக்கியமாக சார் சொல்லியிருந்தாங்க ஃபேமிலியோட வரவங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே கால் பண்ணுங்கள். ஃபேமிலியோட இந்த சைட்டுக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை இங்கே வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜெயக்குமார்.